ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் எது மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் இந்த குரு பயிற்சி என்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதி அவர் தான். அவர் இப்போ பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கின்றார். அப்போ இந்த டயத்தில் இதுக்கப்புறமே அந்த அதாவது விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கு வந்து விரதம் எடுங்க. அது விருச்சிக ராசிக்காரராக இருந்தாலும் சரிதான், விருச்சிக லக்னக்காரராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் எப்போயுமே உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வியாழக்கிழமைக்கு விரதம் இருங்க. அன்றைய வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து தவிர்த்துடுங்கள், அதாவது அசைவ உணவு வந்து தவிர்த்து விடுங்கள். அதே நேரத்தில் வியாழக்கிழமைக்கு வந்து குரு பகவானுக்கு ஒவ்வொரு வாரமும் நெய் தீபம் போடணும். ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்கள் விரதம் இருங்க. இது மாதிரி இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம், வருமானம் எல்லாம் வரக்கூடிய இடம். அப்போது அந்த வியாழக்கிழமை அன்றைக்கு வந்து ஒரு விரதம் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இந்த குரு பயிற்சி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, குருவுக்கு வந்து குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம், கொண்டக்கடலை மாலை, நெய் தீபம் இதை வந்து போடுங்க. இதுக்கப்புறமே ஒவ்வொரு வாரமும் வியாழன் அன்று வியாழக்கிழமைக்கு விரதம் இருக்க. சகோதரர்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாம் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு வந்து இனிப்புகள் வாங்கி கொடுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.